ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே, நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90's கிட் சீரிஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான விஷயம். இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவு கூட இந்த கண்டென்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 90s'ல வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம விளாட்ன சில கேம் அது இப்போ கிடையாது. இப்போ இருக்க பசங்க போய் கேட்டால் அது என்ன கேம்னு கூட தெரியல. அப்படி ஒன்று இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்க பசங்க வந்து நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு சில ஃபன்ஸை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபோனுக்குள்ளேயே இல்லை சின்ன ரூம்குள்ளேயே அடங்கிட்டு இதுதான் வந்து ஃபன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அழிஞ்சு போன சில கேம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்து எந்த கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கு வண்டி எப்படி பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் வந்து நுங்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டு அதோட வெளியே இருக்க அவுட்டர் ஷெல் அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 சக்கர வண்டி மாரி செட் பண்ணி நம்ம வண்டி ஓட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அந்த ஃபன்லாம் வந்து இப்போ இருக்க பசங்க கிடைக்கல. இப்போ இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஃபோனுக்குள்ளேயே அடங்கிட்டு அதிலே வந்து ஃபன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டி ரெடி பண்ணி அதுலேலாம் ரேஸ் ஓட்டின காலம்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான கேம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து இருதுக்கிறதுக்கான ஒரு தடையமே இல்லாத அளவுக்கு அந்த கேம் வந்து அழிஞ்சு போச்சு. அடுத்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேமில் 2 கேம் இருக்குது. இந்த 2 கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏதோ கொஞ்சம் ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பரம் அப்புறம் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சில பசங்க வச்சிருக்கானுங்க. ஆனால் வந்து நம்ம விளையாண்ட அளவுக்கு இல்லை. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலி விளையாடுற பொம்பளை வரோம்னா ஒரு தெருக்கே வந்து ஒரு 3 செட்டு 4 செட்டு இருப்போம். இவங்க ஒரு கேங் அவங்க ஒரு கேங்கு. அந்த பொம்பரம் கோலி வந்து ஒரு காம்படிட் பண்ணி விளையாடுவோம். கேங்குள்ள எப்படி கிரிக்கெட் மேட்ச் வந்து காம்படிட் பண்ணுறாங்களா 2 டீம்ல அதேமாதிரி 2 கேங்குள்ள காம்படிட் பண்ணி விளையாடுவோம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் கேம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க ஒரு பொம்பரம் வாங்கிக்கிறாங்க. அவன் மட்டுமே வீட்டுக்குள்ளே சும்மா விட்டு விளையாடிக்கிறான். அதேமாதிரி கோல் விளையாடி வாங்கிக்கிறாங்க. அவங்களே வச்சு விளையாடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. யாரும் பெருசாக நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஒரு ஜாலியாக வந்து ஒரு கிளாஷ் மாதிரிலாம் விளையாடுறதில்லை. இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு விளையாடுறாங்க. அதுக்கு அடுத்த கேம் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வண்டி அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு அவங்க சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் வந்து சம்மர் டைமில் இது ஒரு யூனிக்கான கேம். எப்படி சொல்கிறேன், இப்போ வந்து எப்படி 2K கிட்ஸுக்கு வந்து சம்மர் ஆனால் IPL அப்படின்ற ஒரு பிராண்டிங்காக இருக்கும் சம்மர் டைமுக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர் வண்டி அப்படின்றது வந்து ஒரு பிராண்டிங் நம்மளுக்கு சம்மர் டைமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆளுக்கு ஒரு டயர் எடுத்துப்போம், ஒரு குச்சி எடுத்துப்போம், அதிலே ரேஸ் ஓட்டுறது. இதில் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு நினைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் டயர் வந்து புதுசாக இருக்கோ இல்லை பெருசாக இருக்கோ அவங்க வந்து ஏதோ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா நினச்சிக்கிட்டு சொல்லலாம் இந்த டயர் பெருசாக இருக்குது இந்த புதுசாக இருக்குது இந்த வேஸ்ட்டு வந்து போகாதுன்னு. ஆனால் அது உண்மை என்னன்னா நம்ம தட்ட தான் அந்த வண்டியே போவோம். ஆனால் நம்மளால அப்பயே வந்து அந்த டயர் பெருசாவோ இல்லை புதுசாக வந்தோ 200 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகிற மாதிரி பேசுவானுங்க. அது ஒரு டைமு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் விளையாடுறது கிடையாது. மோஸ்டான சொன்ன மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ இருக்க பசங்களை பற்றி எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சிட்டு இருக்கானுங்க. வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு இந்த ஃபோனுக்குள்ளே தான் மூழ்கி கிடக்குறாங்க. தவிர பசங்களோட பேசுவோம், வெளியே வருவோம், பசங்களோட ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை. அடுத்து என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை குதிரை. இந்த கேம் வந்து என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ஹை ஜம்ப் மாதிரி தான். ஹை ஜம்பில் எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் ஒரு அத்லெட் வந்து ஓடி வந்து அந்த ஹைட்டை வந்து அது கால் படாமல் தாண்டுறாரோ அதேமாரி இங்கே வந்து ஹைட் பார் கிடையாது. ஹைட் பார் போல் ஒரு ஆள் வந்து குஞ்சிப்பாங்க. ஒரு ஹைட்டாக அவங்க டெவலப் பண்ணிகிட்டே போவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு. அதேமாதிரி ஒருத்தர் வந்து அவங்க மேலே கை வச்சு தாண்டி போகணும். இல்லை சரி பண்ணனா நம்ம பசங்க பார்த்து அதை விளையாடும் போது நிறைய பேர் வந்து தாண்டும் போது டவுசரை கிழிச்சிருவானுங்க. டவுசரை கிழிச்சிட்டு வீட்டில் வந்து தர்மடி வாங்குவானுங்க. அப்போ கூட திரும்ப மாட்டாங்க. அந்த விளையாட்டு விளையாடிட்டே இருப்பானுங்க. நான்லாம் வந்து நிறைய வாட்டி என் டவுசரை கிழிச்சிக்கிட்டு வீட்டில் செம்மடி திட்டுலாம் வாங்கியிருக்கேன். அதேமாரி அந்த விளையாட்டு விளாடுவோம். அந்த விளையாட்டில் ஒரு தனி ஃபன் இருக்கும். அந்த கேம்லாம் இப்போ இருக்குன்னு தெரியல. பச்சை குதிரைன்னு சொன்னால் யாருக்கு தெரியும்னு தெரியல இப்போ இருக்க பசங்களுக்கு. அந்த அளவுக்கு நான் சொன்ன இந்த கேம்லாம் வந்து இப்போ டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. யாருக்கும் அது பேர் சில பேருக்கு பேர் தெரியுதா, நான் எப்படி விளாட்றேன்னு தெரியல. சில பேருக்கு அப்படி ஒரு கேம் இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்லாம் வந்து ரீபர்த் ஆச்சு. இந்த தாய் பாஸ் நொண்டிலாம் வந்து ரீபர்த் ஆச்சு. ஆனால் இந்த கேம்லாம் வந்து ரீபர்த் ஆகலை அப்படின்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 90's கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லாம் வந்து ஒரு ஃபேவரட்டான கேம். இந்த கேம் இல்லாமல் அவங்க டே ஓடாது அப்படின்ற மாதிரி கேம். ஆனால் இப்போ இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே தெரியல. ஒரே ஃபோனில் தான் மூழ்கி கிடக்குறானுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பேர்லாம் வந்து என்ன பேருன்னு உங்கள் அண்ணனோ தம்பியோ இல்லை ஒரு 90's கிட் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு இது எப்படி விளையாடு தெரிஞ்சு தயவுசெய்து விளையாடுங்க. ஃபோனு மட்டுமே மூழ்கி இருக்காதிங்க. அந்த ஃபோனில் ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் தனி என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதில் இருக்கிறத கூட ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து இந்த கேம்ஸ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும் போதோ இருக்கும். நீங்கள் தயவுசெய்து அந்த ஃபோனில் மூழ்கி கிடக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கேம்ஸோ இல்லை ஃப்ரெண்டோட வந்து டைம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாரியே நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் ஐடியாவோ இல்லை உங்கள் கருத்துக்களை எதனா சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா Instagram பேஜ் நீங்கள் வந்து கீழே தரேன். அதில் வந்து உங்கள் கருத்துக்களோ இல்லை உங்களோட நிறைய குறைகளோ வந்து எங்களுக்கு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.